ஹலோ ஸ்டூடெண்ட், நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து எக்ஸசைஸ் 1.2ல சிம்பிளிஃபை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11/8 இன்ட்டு -6/33 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் ப்ராக்கெட் 3/5 டிவைட் பை 9/20 ப்ராக்கெட் மைனஸ் 4/7 இன்ட்டு -7/5 எப்படி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா சொல்யூஷன் போட்டு இதே கொஸ்டின் எடுத்து ஒன் டைம் எழுதணும். ஒன் டைம் எழுதிட்டு இப்போ 11 டேபிளில் 11 வந்து 1 டைம் போகுமா, 33 வந்து 3 டைம் போகும் 11 டேபிளில். இப்போ 1 11s are 11, 3 11s are 33. இது வந்து நான் 2 டேபிள் எடுத்துருக்கேன். 4 2s are 8, 3 2s are 6, மறுபடியும் 1 3s are 3, 1 3s are 3. அப்போ 1 into 1 1, இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 டிவைடட் பை 1 into 4 4ன்னு போட்டேன். இப்போ 1 காலம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அப்படியே போட்டாச்சு, 1/3 அப்படியே போட்டாச்சு, ப்ளஸ் இங்கே டிவைடுன்னு இருந்தால் மல்டிப்ளை சிம்பிள் போட்டு கீழே கருத்து மேலே போயிடும், மேலே கருத்து கீழே வந்துடும். அப்போ 3/5 இன்ட்டு இந்த 20 கீழே கருத்து மேலே வந்துடும், 9ன்றது கீழே வந்துடும். இப்போ 20 டிவைட் பை 9. இப்போ 3 டேபிள் எடுத்துருக்கேன். 1 3s are 3, 3 3s are 9. 5 டேபிள் வச்சுருக்கேன். 1 5s are 5, 4 5s are 20. அப்புறம் இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் அப்படியே போட்டாச்சு. 4/7 இன்ட்டு -7/5. 1 7s are 7, 1 7s are 7. அப்போ 1 into 4 -4 ப்ளஸ்ஸு மைனஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4 டிவைடட் பை 1 into 5 5 போட்டாச்சு. அப்புறம் -1/4 போட்டாச்சு. இங்கே 4ஓட டினாமினேட்டர் சேமாக தான் பார்க்கணும். டினாமினேட்டர் இங்கே 3 இங்கே 3 இருந்தால் சேம் இருக்கணும். அப்படி டினாமினேட்டர் வேறு வேறுன்னு இருந்தால் எல்சிஎம் எடுத்து போடணும். டினாமினேட்டர் 3 இங்கே 3 இருக்குது, நான் ஒரே 3யை போட்டு மேலே 4 இங்கே 1 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 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 4ஓட ஒரு 1 கூட்டினா 5 ப்ளஸ் 5. அப்புறம் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4/5 அப்படியே போட்டேன். அடுத்தது இந்த மூணுமே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இது மூணுமே டினாமினேட்டர் வேறு வேறு இருக்குது. வேறு வேறு இருந்தால் எல்சிஎம் எடுத்து போடணும். நான் 4 3 5 எல்சிஎம் எடுத்திருக்கேன். 1 4s are 4 போட்டிருக்கேன், 3 5 அப்படியே போட்டிருக்கேன். 3 டேபிளில் 1 3s are 3 போட்டிருக்கேன், இந்த 5 அப்படியே போட்டிருக்கேன். 1 5s are 5ன்னு போட்டிருக்கேன். அப்போ 4 3s are 12, 12 5s are 60. இப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 60. அப்போ இந்த 1/4 அப்படியே போட்டேன், 5/3 அப்படியே போட்டேன், 4/5 போட்டேன். அவங்க ஒரு க்ளூ வேர்டு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 4ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4ஓட ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 60 வரணும். இப்போ 4ஓட நான் 15 மல்டிப்ளை பண்ணால் 60 வரணும். இந்த 15ன்றது மேலேயும் நீ மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் 5/3, 3ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, 60 வரணும். 3ஓட ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 60 வரணும். இப்போ 20, 3 20s are 60. அந்த 20ன்றது மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் 4/5, இந்த 5ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க, 5ஓட ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 60 வரணும். 5 12s are 60. அந்த 12 மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 1 15s are 15, 4 15s are 16. இந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படியே போட போகிறீங்க. 5 20s are 100, 3 20s are 60 ப்ளஸ் அப்படியே ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டிங்க. 4 12s are 48, 5 12s are 60. இப்போ -50 + 100 + 48, -50 + 100யும் + 48யும் கூட்டினா 148. 60 டினாமினேட்டர் சேம் ஆகுது, ஒரே நம்பரை போடணும். 60 போட்டாச்சு. அப்போ 148ல் -15 போயிடுச்சுன்னா 133/60. அவ்வளோதான், சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.